அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 5/6/2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வியாழக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, இதோட இந்த நாள்ல நீங்க எந்த விஷயத்த செய்யணும், எந்த விஷயத்த செய்யவே கூடாது, ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சுப்போம். இதோட இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும், தெளிவா தெரிஞ்சுப்போம். இதோட இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்த தினமாவும் இருக்குங்க. இதாவது நல்ல காரியங்கள் செய்யணும். பொண்ணு பார்க்க போறதோ, ஒரு நகை நட்டு வாங்க போறதோ, துணிமணி வாங்க போறதோ, சொத்து வாங்க போறதோ, சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதோ, இப்படி தொழில் தொடங்குறதோ, தொழில முதலீடு பண்றதோ, இப்படி சகல விதங்களுக்குமே இந்த நாள் சாதகமான நாளுங்க. சரிங்களா? சரி, இந்த நாள் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஒரு வரியில சொன்னா சில விஷயங்கள்ல கொஞ்சம் சோர்வை உணர்த்தக்கூடிய நாளா இருக்கு. அது சோர்வை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தளர்த்திட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குறையும் இல்லாத நாளா முடியும். அந்த வகையில இந்த நாள் சிம்ம ராசிக்கு புதிய முயற்சிகள் கூட சாதகமா முடியும். உடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுடைய நண்பர்கள் செய்யக்கூடிய உதவிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கேட்டாலுமே எனக்கு உதவி கிடைக்காது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை வந்து அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா அது நம்ம ஃப்ரெண்டு தானா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஒருத்தங்கிட்ட கேட்காமலே உதவிகள் வந்து சேரும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும். பேச்சுல பொறுமை அவசியம். என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், அதாவது பேசுறதுக்கு முன்னாடிங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. இதோட இன்னைக்கு உங்களுடைய யோசனையை குடும்பத்துல இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க. என்ன சொன்னாலும் இது நாள் வரைக்கும் ஒருத்தர் கேட்டா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத மாதிரி கூட இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படுது. அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்குங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நீங்களே யோசிப்பீங்க, இத்தனை நாள் அந்த மனுஷன்லாம் எப்படிதான் இருந்தாங்களோ தெரியலையே, நம்ம இவங்களாம் தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு உங்களை வந்து ஆச்சரியத்துல ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு உதவிகரமா செயல்படுவாங்க. அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், சிறு தொழிலோ இல்ல பெரிய கோடி கோடிய சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாலே சரி, நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். காய்கறி வியாபாரம் பண்ணா கூட சரி, ஒரு 100 ரூபா போட்டு ஒரு காய்கறி வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க அது 10 மடங்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு 1000 ரூபாய் வருமானம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்ககிட்ட கீழே வேலை பார்க்குறாங்களே பணியாட்கள், அவங்க கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். இதன் காரணமா இன்னைக்கு நினைச்சதை நீங்க சாதிச்சுப்பீங்க. இதோட முன்னாடி சொன்ன இல்லையா, சொந்தமா தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, நீங்க உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி பொறுப்போட நடந்துக்கணும். திட்டமிட்டு செயல்படணும். அதிலேயே ஏதாவது செய்யறேன்னு போயிட்டு அகலக்கால் வைக்க கூடாது. அதே போல உறவுக்காரர்களால உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சொந்த பந்தங்கள் யாராவது பக்கம் வராங்கனாவே உஷாரா இருந்துக்கும். அப்படியே நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. அந்த சமயத்தை ரொம்ப உஷாரா நீங்க கையாளணும். ஏன்னா அவங்களுடைய தேவைக்காக தான் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. அதே போல குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த அந்த கருத்து வேறுபாடு ஓரளவுக்கு இன்னைக்கு தளர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஏதோ பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து கணவன் மனைவி உறவை பாதுகாத்துக்கோங்க. அதே போல 3வது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. அதுதான் பிள்ளைகளோ பெற்றோரோ உங்களுடைய விருப்பத்துக்கு மாற நடந்துப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல கோபப்படாம அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்கலையா அப்படியே விட்டுடுங்க. மாலை நேரத்துக்குள்ள அவங்களே அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒத்தை கடை நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்ய எத்தகைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் விலகி ஓடும். இதை அடுத்து இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கும். அதே போல குடும்பத்திலுமே அமைதியான சூழல் இருக்கும். வராதுன்னு நினைச்ச பணம் கூட இன்னைக்கு உங்க கைக்கு வரும். ஸோ இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ உடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகுதுங்க. அதே போல சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உறவுக்காரங்க உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க. வியாபாரத்துல லாபம் வரும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒட்டுமொத்தமா இந்த நாள்
நன்மைகளை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. இதையடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோங்க, ஆண்களோ பெண்களோ, இது வந்து ஒரு சிலருக்கு டவுட் வருது, அதனால திரும்பவும் சொல்றேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த இடமாற்றம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நீங்க எதிர்பார்த்த நிறுவனத்துல வேலையும் கிடைக்கும். வேலையே எனக்கு இல்லம்மா, நான் என்ன செய்ய? முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண கனவுகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பழைய பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்வீங்க. இதுவே கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா பங்குதாரராக இருக்கிறவங்களால லாபம் அதிகமாகும். குடும்பத்திலுமே நீண்ட நாட்களாக நீங்க செய்ய நினைச்ச நல்ல காரியம் இன்னைக்கு நடக்கும். உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மோதல் நீங்குது. உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதாவது குடும்பத்திலையும் சரி, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, நட்பு ரீதியாகவும் சரி, எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய ஆலோசனையை ஏத்துப்பாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்பா, நீ சொல்றது கரெக்ட் தாமா, அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்குமே நீங்க எதிர்பார்த்த நிறுவனத்துல வேலை கிடைக்கும். மனைவி வழியில உதவிகள் உண்டு. கூடுமான வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க, சேமிக்க முற்படுங்க. அடுத்து மாணவர்களுக்கு உடைய எண்ணங்கள் ஈடரும். காதல் விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அதே போல அத்தியாவசியமான செலவுகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் சிறக்கும். வியாபாரிகள் தொழில் செய்றவங்களாம் புதுசா ஒரு கிளைகளை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யோகம் இருக்கு. அடுத்த தந்தையின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. இதோட சொந்தமா நிலம் வாங்குறது, சொந்தமா பிளாட் வாங்குறது, இது மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கைகூடி வரும். சரியான வேலை அமையாதவங்களுக்கு கூட நல்ல நிறுவனத்துல வேலை அமையும். உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல நாள்னு எதை சொல்றேன் தெரியுமா? தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்த சிம்மத்திற்கு இன்னைக்கு அந்த சூழ்நிலை நீங்குது. தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். அடுத்துதான் அரசு தொடர்பான காரியங்கள் முடிவுக்கு வரும். இதோட கௌரவ பதவிகள் தேடி வரும். குடும்பத்திலுமே மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அடுத்துதான் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பாராட்டுவாங்க. வாகன வகையில பராமரிப்பு செலவு இருக்கும். பழைய பிரச்சனைகளை தீர்க்க முழு மூச்சோட செயல்பட போறீங்க. இதையடுத்து பொருளாதார சிக்கல் விலகுது. தியானம் மன அமைதி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமா இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்குங்க. மேலும் இந்த நாள்ல குடும்ப உறுப்பினருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வாக்கு வன்மையின் மூலம் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகும். இழுபறியான சில வரவுகள் இன்னைக்கும் கைக்கு வரும். அடமான பொருட்களை பத்தின சிந்தனைகள் மேம்படும். அடமானத்திலிருந்து நகநட்ட மீட்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த நாள் சோர்வு இருந்தாலும் அலைச்சல் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளுங்க. இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறிதளவு கூட, அதாவது 100% குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். கணவர் வகையில, கணவர் வீட்டு சொந்த பந்தங்கள் வகையில, ஒட்டுமொத்தமா சொந்த பந்தங்கள் வகையில மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா பல மடங்கு லாபத்தை பார்ப்பீங்க. சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் இருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீண்ட நாட்களாக பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அதே போல நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கு வாய்ப்பு அமையும். மேல் அதிகாரியை இன்னைக்கு உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்க. மேலும் பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த எதிரிகளை இன்னைக்கு விரட்டி அடிக்க போறீங்க. அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள். பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள். சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த கடன் உதவி வங்கியில கிடைக்கும். அதே போல விவசாய பணி சிறக்கும். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் நீங்க ஏழையோ பணக்காரரோ, வேலை செய்றீங்களோ இல்லை கூலி வேலை செய்றீங்களோ, இல்லை ஐடி துறையில் இருக்கீங்களோ, வக்கீலோ டாக்டரோ போலீஸோ என்ன வேணா இருங்க, இந்த நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான நாள் தான். சோர்வு மட்டும்தான் நீங்கும். மற்றபடி இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசியை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள். இதோட இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்து பூரம் நட்சத்திரம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். இருந்தாலும் வீண் வாக்குவாதங்களை யார்கிட்டயுமே செய்யாதீங்க.
இதோட பயணங்களால ஆதாயம் உண்டு. மேலும் ஒரு வரையில சொன்னாக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள். அடுத்து உத்திரம் அக்ஷரம் 1ஆம் பாதம். உடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட யாரையுமே நம்பி உடைய எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்க கூடாது. அதே போல நீங்களுமே யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலுமே இறங்கவும் கூடாது. மற்றபடி வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் சிம்மத்திற்கு மதிப்பெண் அடிப்படையில 100க்கு 98% சாதகம் தான். அந்த 2% அப்படிங்கிறது நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறதும் சிந்தித்து செயல்படுறதும் இதுல மட்டும்தான் அந்த 2 மார்க் மைனஸ் ஆகுது. சரிங்களா? இதோட இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்க நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு யார் தெரியுங்களா? வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்ய சிறப்பான நாள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சரிங்களா? இதோட ஸ்ரீ சாய்பாபாவை வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ ராகவேந்திர பெருமாளை வழிபாடு செய்யலாம். இது வந்து ஞானத்தை போதிக்கூடிய மகான்கள். சரிங்களா? இதோட குபேர லட்சுமி பூஜையுமே இன்னைக்கு வியாழக்கிழமைகள்ல நீங்க மேற்கொண்டா செல்வம் கொளிக்கும் வீட்டுல. ஓகேங்களா? இப்போ இந்த வழிபாடு இன்னும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவமானப்பட்டு சாமி கொண்டு போய் இஷ்டம் இல்லை, ஆரோக்கிய குறைபாடு, பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லை, எதை தொட்டாலே நஷ்டம் கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து 16 வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா குறைபாடுகள் எல்லாமே கலைந்து ஓடும். நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இதோட 16 வியாழக்கிழமையில எப்படி வழிபாடு செய்யனா, அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு பதார்த்தங்களை வச்சு விரதத்தை தொடங்கி அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலையை மாலையாக சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் பயக்கும். நினைச்சது எல்லாமே நடக்கும். இந்த விரதத்துடைய வழிபாடுங்கிறது குருடைய முழு பார்வையுமே உங்க பக்கம் திருப்பி விடும். குரு பார்க்க கோடி நன்மை.